என்னது பராசக்தி திருட்டு கதையா? ஆமாங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு நியூஸ் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படத்துக்கு வந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. இது என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஸ் வந்து இன்டர்நெட்லலாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பராசக்தி படம் வந்து ஜனவரி 14 ரிலீஸ் ஆகுற மாரி இருந்துச்சு. இப்ப விஜயோட ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறனால வந்து விஜய் எதிராவே வந்து சிவகார்த்திகேயன் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே வந்து ஜனவரி 10 ரிலீஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாரி பயங்கர ஒரு பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சிவகார்த்திகேயன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து ஜனவரி 10 வந்து தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசப்பட்ட பொருளா இருந்துச்சு. இப்ப வந்து அந்த படத்துக்கு வந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவலா தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து என்னோட கதை. இத திருடி இவங்க படம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி வந்து உச்சநீதிமன்றத்துல ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. இத பார்த்தோனே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷத்துல இருக்காங்க. "உனக்கெல்லாம் வேணும்டி. விஜய் படத்துக்கு ஆப்போசிட்டா விட்டில்ல. உனக்கு வேணும்." அப்படிங்கிற மாரிலாம் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாரி கொண்டாட்டத்துல இருக்காங்க. ஆனா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காங்க. "என்னடா இது சிவகார்த்திகேயன் படத்துக்கு இப்படி ஆயிருச்சு." அப்படிங்கிற மாரி. இத நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுற மாரி தான் இருக்கு. நீங்க வந்து பராசக்தி படத்துக்கு கேஸ் போட்டத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் வந்து சிவகார்த்திகேயன் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஜனநாயகன் vs பராசக்தி இந்த டாபிக் வந்து ரொம்ப நாளா போய்கிட்டே இருக்குது. அதுக்கு உண்டான தீர்வு தான் என்ன? இதை கரெக்டான டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணலாமா? ஜனநாயகனும் பராசக்தி ஒரு நாள் கேப்ல ரிலீஸ் ஆகுது. இது கரெக்டா தப்பா? அதையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க.